இந்த பகுதியில் பாண்டுவோட ஆட்சியும் கிந்தம முனிவரோட சாபமும் பார்க்கலாம். பாண்டு அரசனானதும் ஒரு இலக்கு வச்சாரு. அஸ்தினாபுரத்தை யாராலையும் எதிர்க்க முடியாத பேரரசா மாற்றணும்னு யுத்தங்களுக்கு போனாரு. வடக்குலேருந்து தெற்கு வர இருக்கும் பல ராஜ்யங்களை வென்று குவிச்சாரு. அவர் எதிரிகளை அழிக்கல, அவங்கள தன் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. பாண்டு ஒரு வீர அரசன்னு புகழ் பெற்றாரு. அந்த காலத்தில் ஒரு அரசனுக்கு திருமணம்னா காதல் மட்டும் கிடையாது, அது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். பாண்டுவோட முதல் மனைவி குந்தி. போர் மற்றும் அரசியல் தொடர்புகளுக்கு உறவுகளை மேம்படுத்த பல திருமணங்கள் அரச குடும்பங்களில் ராஜாக்கள் நடத்திப்பாங்க. இதனால் எல்லை பிரச்சனைகளும் இராணுவங்களுக்கு செய்யும் செலவுகளும் பெருமளவுக்கு குறையும். இது ஒரு அலைன்ஸ் மாதிரி, அதாவது 2 ராஜ்யங்களும் இணைக்கும் ஒரு முடிவு. 2 ராணிகளோட வெற்றிகரமானது பாண்டுவோட ஆட்சி. ஒரு நாள் பாண்டு வேட்டைக்கு தன் 2 மனைவிகளோட காட்டுக்கு போனார். காடு அமைதியாக இருந்தது. காற்றோட சத்தமும் பறவைகளோட குரலும் ரம்மியமான சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்தில் 2 அழகான மான்கள் ஒருவரை காதலிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மாத்திரை பாண்டுவக்கிட்ட சொன்னாங்க, அந்த மான் எனக்கு வேணும்ட்டு. குந்தி தேவி 2 மான்கள் காதலித்து விளையாடிட்டு இருக்கும் போது அதை தாக்குறது பாவம்னு தடுத்தாங்க. ஆனால் மாத்திரை பாண்டுக்கிட்ட, சத்திரியர்களோட வாழ்வில் வேட்டைன்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, நீங்கள் எனக்கு அந்த மானை பரிசா தரணும்னு கேட்டாங்க. குந்தி தேவி எவ்வளோ தடுத்தும் மாத்திரையோட வற்புறுத்தலின் காரணமாக பாண்டு அந்த மானை தாக்குனாரு. அம்பு பாஞ்சது. அந்த மான் தரையில் விழுந்தது. அடுத்த நொடியில் அந்த மான் மனித குரலில் பேச ஆரம்பிச்சது. பாண்டு, நீ என்ன செஞ்சிட்ட? பாண்டு அதிர்ச்சியில் உறைஞ்சாரு. அது ஒரு சாதாரண மான் இல்லை, அது ஒரு முனிவர். அவர் மனைவியோட மான் வடிவத்தில் காதல் புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் பெயர் கிந்தம முனிவர். அவர் ஒரு பெரிய தவசு, பல வருடங்கள் தியானம் செஞ்சவர். அவர் ஒரு யோகி. உலக வாழ்க்கையிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கை வாழ முடிவெடுத்தார். அதனால் அவர் தன் மனைவியோட மான் வடிவம் எடுத்து காட்டில் வாழ்ந்து வந்தார். அது ஒரு யோக சக்தி. கிந்தம முனிவரும் அவரோட மனைவியும் அன்புடன் இருந்த தருணம். பாண்டுவோட அம்பு அவர்களை தாக்கியது மிகப்பெரிய அதர்மம். கிந்தம முனிவர் கோபத்தோடு சொன்னார், நாங்கள் எங்கள் வாழ்வோட மிக தனிப்பட்ட தருணத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் நீ எங்களை தாக்குன. நாங்கள் எவ்வாறு துன்பம் அனுபவித்தோமோ அதே போல் நீயும் உன் மனைவியோட சேர முயற்சிக்கும் போது அந்த நொடியில் நீ இறந்து போவாயின்னு சாபம் கொடுத்தாரு. பாண்டு தன் மனைவிகளை பார்த்தாரு. அவர் கண்களில் வருத்தம். நான் செஞ்சது மிகப்பெரிய அதர்மம். ஒரு அதர்மி அரசனாக முடியாதுன்னு கூறி அவர் அரச சிம்மாசனத்தை திறந்தார். வனவாசம் மேற்கொள்ள தயாரானார். குந்தியும் மாத்திரியும் பாண்டுவோட வனம் போனாங்க. அரண்மனை சுகபோகங்கள் அனைத்தையும் விடுத்து இப்போ தன் மனைவிகளோட பாண்டு காட்டில் வாழ ஆரம்பித்தார். உள்ளுக்குள்ள வேதனை. பாண்டுவுக்கு பாரிசுகள் வரப்போகிறது இல்லை. அப்போ குந்தி அமைதியாக பாண்டுவை பார்த்து சொன்னாங்க, அவங்களிடம் ஒரு ரகசியம் இருக்குது, துர்வாசரோட மந்திர வரம். இவற்றை பற்றியெல்லாம் பாண்டுக்கிட்ட விவரமாக பேசினாங்க. பாண்டு ஆனந்தம் அடைஞ்சார். தனக்கு வரப்போகிற வாரிசுகளை நினச்சி பேரானந்தப்பட்டார். தேவ குழந்தைகளோட பிறப்பு, காந்தாரியோட கர்ப்பம் போன்றவற்றை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்க.